வணக்கம். உங்களோட வாழ்க்கையில ஏமாற்றம் வரும்போது, ஒரு விஷயத்த நீங்க தெளிவா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிய வருங்க. யார்கிட்டயும் எதிர்பார்க்காம இருந்திருக்கலாமே! இத்தனை ஏமாற்றத்துக்கும் காரணமே இந்த எதிர்பார்ப்பு தானே! அப்படிங்கிற ஒரு விஷயமே எல்லார்கிட்டயும் எதிர்பார்த்து, ஏமாந்து, பட்டு, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். அது யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டுங்க. நம்ம கூடவே இருக்கிற நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட சில விஷயங்கள நாம எதிர்பார்ப்போம். நம்ம கூட பொறப்பு கிட்ட சில விஷயங்கள எதிர்பார்ப்போம். ஏங்க, நம்மளுடைய கணவன் கிட்டயோ, இல்ல நம்மளுடைய மனைவி கிட்டயோ, இல்ல நம்மளுடைய பிள்ளைகள் கிட்டயோ சில விஷயங்கள நாம எதிர்பார்ப்போம். ஆனா, அது நடக்காத போது நம்மளோட மனசு படும் பார்த்தீங்களா வேதனை. அடச்சே! இவங்க மேலயா இந்த அளவுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருந்தோம். கடைசியில நம்மள இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு, நீங்க மனசு உடைஞ்சு போய் நிப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உங்கள யாருங்க நம்ப சொன்னாங்க? நெறைய பேரு கேட்கிற கேள்வி அதுதாங்க. நானா உன்ன நம்ப சொன்னேன். நீ ஏன் நம்பிட்டு நான் இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்த்தீன்னா, அது யாரோட தப்பு? ஏன் தப்பா? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய தப்புக்கு கொஞ்சம் கூட பொறுப்பேற்காம, பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காத இருந்தீங்கன்னாவே, ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட நீங்க சந்திக்கவே மாட்டீங்க. இதுதான் உண்மை. நெறைய பிரச்சனைக்கு காரணமே இந்த எதிர்பார்ப்பு தாங்க. நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் மன உளைச்சல் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான். ஸோ எதிர்பார்ப்பு குறைய குறைய ஏமாற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயும் எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில எது வந்தாலும் சரிங்க. வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி. இந்த 2 கிட்ட இருந்தும் நீங்க என்ன பாடத்த கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். ஸோ உங்க வாழ்க்கையில எது வந்தாலும் அதிலிருந்து நல்ல பாடத்த கத்துக்கிட்டு, அதிலிருந்து முன்னேற பார்க்கணுமே தவிர, நடந்து முடிஞ்சு போன விஷயங்கள நெனச்சு நெனச்சு அழுதுட்டு, மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காதீங்க. யாருக்காகவும், எதுக்காகவும் உங்கள நீங்க காயப்படுத்திக்காதீங்க, வருத்திக்காதீங்க. சில பேருக்காக நாம வருத்திக்கிறதுனால, நம்ம வாழ்க்கையில வரப்போறது ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது. நீங்க அடுத்தவங்க இப்படி இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்க வருத்திக்கிறதுனால அவங்களுக்கு சரியா போயிடுமா? யோசிச்சு பாருங்க. இங்க நெறைய பேர் அப்படித்தாங்க. தேவையில்லாத மனக்குழப்பத்தையும், பிரச்சனையும், கஷ்டமும் நமக்கு வர்றதுக்கு காரணமே, அடுத்தவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி அடுத்தவங்கள நெனச்சு நெனச்சு உங்க வாழ்க்கைய நீங்க பாழாக்கிக்காதீங்க. இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் மாத்திக்கோங்க. நெறைய பேரு கண்மூடித்தனமா அடுத்தவங்க நம்மளுக்கு செய்வாங்க. அடுத்தவங்க வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி, அடுத்தவங்களுக்கு செஞ்சு செஞ்சே இவங்க வாழ்க்கையில ஒண்ணுமில்லாத போன மனுஷங்கலாம் நெறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க. தப்பு கிடையாது. முதல்ல தனக்கு மிஞ்சினது தான் தானமும், தர்மமும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. இங்க நெறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, அடுத்தவன் வாழ்க்கைய வீணாக்கி அதுல சந்தோஷப்பட்டு பார்க்கணும் அப்படின்னு சில ஜென்மங்கள், கேடு கெட்ட ஜென்மங்கள் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க நல்லா இருந்தா இவங்களுக்கு தூக்கமே வராது. அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட சில மனுஷங்கள தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கு மேல அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய வீணாக்கி, பிரச்சனை பண்ணி, அதுல சந்தோஷப்படுற உள்ளங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட சொல்லுங்க. கடவுள் இன்னைக்கு நீ படுற இந்த சந்தோஷத்த பார்த்துட்டு அமைதியா இருக்காருன்னு நெனைக்காத. நீ அடுத்தவங்களுக்கு குடுத்த அந்த கஷ்டத்த விட பல மடங்கு உனக்கு குடுக்கறதுக்காக காத்திருக்கிறாரு அப்படின்னு தெளிவா அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நீங்களும் தயவு செஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்காதீங்க. கடைசியில அது நமக்கு பல மடங்கா வந்து நிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிராகரிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அத நெனச்சு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. ஒரு இடத்துல உங்கள ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட பெஸ்ட்டா ஒரு இடம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்க போகுது. என்னைக்குமே வாழ்க்கையில வெற்றியாளனினுடைய முதல் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, நிராகரிப்பு தாங்க. நிச்சயமா ஒரு இடத்துல உங்கள ஒருத்தவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, அதை விட
பெஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. உங்களோட லெவல் அது கிடையாது, இன்னும் பெரிய லெவல் அப்படிங்கிறத உங்களை நீங்களே உணர்வதற்காக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்புன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு உரியது எது அப்படின்னு இருக்கோ அது நிச்சயமாக உங்களை வந்தே சேருங்க. நிறைய பேர் ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. போச்சுப்பா, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. என்றைக்குமே உங்களுக்கு கிடைக்கணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் எதுவானாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு கொண்டு வந்துருங்க. அப்போ தான் எது வந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்குங்க. வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இல்லாமல் யாராலையாச்சும் வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்கள். எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷங்க இருக்கவே முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எதிர்பார்க்காத இருந்தாவே உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் சில பேரால் சில விஷயங்களை எதிர்பார்க்காம இருக்கவே முடியாதுங்க. ஆனாலும் ஒன்று, அந்த எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எதிர்பார்ப்புகளும் ஆசைகளின்படி இங்கே யாருடைய வாழ்க்கையும் நடக்கிறதே கிடையாதுங்க. எது நடக்குதோ அது நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா சில விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி மன உளைச்சலில் தான் இருப்போம். ஆனாலும் அதுவும் நல்லதுக்குன்னு நினச்சி பாருங்களேன். சத்தியமாக சொல்கிறேங்க, உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இங்கே நிறைய பேர் என்னடா வாழ்க்கை ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா போதும், உடனே அதை நினச்சி மன உளைச்சல் ஆகிட்டு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எது நடந்தாலும் அது நம்மளோட நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு அமைதியாக ஒவ்வொரு இடத்தையும் கடந்து போய் பாருங்களேன். நிச்சயமாக பிரச்சனை உங்களை விட்டு தூர விலகி ஓடி போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்துட்டோம்பா, என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிற்கதியாக நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒன்றுமே தேவையில்லைங்க. மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த மரத்தில் இருக்கிற இலைகள் அத்தனையும் உதிர்ந்து போனால் கூட அடுத்த வருஷம் மறுபடியும் நம்ம துளிர்த்து வருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் மறுபடி அந்த மரம் எப்படி துளிர்க்குதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக சொல்கிறேங்க, எல்லாமே இருக்கிறவன் தான் இங்கே வருத்தப்படணும். எதுவுமே இல்லாமல் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெலாம் நீங்கள் வருத்தப்படவே தேவையில்ல. ஜீரோவில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் 1 2 3ன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி இருந்ததை விட பெருசாக நீங்கள் சாதிக்க போறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டேனே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இங்கே வந்து நம்ம கையில் வெறுங்கையாக இருக்கும்ப்பா, என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம், மூடத்தனம். நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறது மூடத்தனம். கைகள் நம்மளுடைய விரல்கள் 10 இருக்குன்னு நினைக்கிறது தான் மூலத்தனம். ஸோ உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் அடுத்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற அந்த மைண்டை வந்து நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லாத்துக்குமே ஆசைப்படுற தகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு இருக்குதான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்துக்கும் அத்தனை பொருளுக்கும் அத்தனை மனுஷங்களுக்கும் உங்களை தேடி வந்து அடையிற அந்த தகுதி கிடையாதுங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு உங்களை வந்து அடையிற தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. சில விஷயங்கள் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காம போயிடுச்சே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. அதுவும் நல்லதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் புரியும். அதுக்காக வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அதுக்கு நம்மளை அடையிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க. இங்கே எண்ணங்கள் அப்படிங்கிற மந்திர சாவி இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திறக்க முடியாத கதவுகளை கூட அழகாக திறந்துட முடியும். உங்களுடைய எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஈஸியானது, எளிமையானதுங்க. அது எல்லாருக்குமே கிடைச்சிடும். வெள்ளந்தியாக இருக்கிற மனுஷங்க கிட்ட அந்த உண்மையான அன்பை நம்ம ரொம்ப சீக்கிரம் அவங்க கிட்ட இருந்து பெற முடியுங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் இங்கே யாருமே பெருசாக மதிக்கிறதே கிடையாதுங்க. என்றைக்குமே மனம் தெளிவடையும் போது அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் தேடுற இடத்துல கிடைக்காதுங்க. அதனால் இருக்கும்போதே எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுக்கோங்க. உண்மையான அன்பை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க.
நான் வந்து முந்தா நாள் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நான் சின்ன திருப்பதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு ஜாலியாக ஒரு 2 நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு கோவிலுக்கு மலைக்கு போயிட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு இன்றைக்கி தாங்க வந்தோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால தான் வாய்ஸ்லாம் கூட ஒரு மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.